இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி வந்து vlog வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் பார்த்துருப்பீங்க, தாலி மாதிரி நம்ம வீட்டில் பண்ணலாம். ஆனால் வந்து அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்றதுக்காக சவுத் இந்தியன் இல்லாமல் நம்ம வந்து நார்த் இந்தியன் தாலி வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் வந்து நார்த் இந்தியன் தாலி வந்து செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பிளேட்டில் நீங்கள் நார்மலாக ஒரு மெஸ் போனீங்க, நார்த் இந்தியன் அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா என்னெல்லாம் அவங்க பிளேட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாமல் இருக்காது அப்படின்றத மட்டும் தான் இன்றைக்கி நான் பிக் பண்ணி செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜீரா ரைஸ், அண்ட் அதுக்கப்புறமா கார்லிக் ரொட்டி, அண்ட் அதுக்கப்புறமா தால் தட்கா, அண்ட் அதுக்கப்புறமா ராஜ்மா சாவல், அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆலு கோபி மசாலா, அண்ட் அதுக்கப்புறமா பப்பட், அண்ட் அதுக்கப்புறமா பூந்தி ரைத்தா. ஸ்வீட் வந்து இருந்தால் நான் வந்து அதையும் ஆட் பண்ணுவேன், பட் ஆனால் எனக்கு அது தெரியல. ஸோ அதனால் மொத்தம் நம்ம வந்து இன்றைக்கி 7 டிஷ்ஷஸ் வந்து நம்ம பிளேட்டில் வந்து இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து இப்போ ராஜ்மா சாவாலுக்கு வந்து அம்மா ராஜ்மா வந்து ஊற வச்சு விசில் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்தால் போதும். இந்த ராஜ்மா வந்து நீங்கள் வந்து ஒரு 8 hours ஊற வச்சுருங்க. நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து 5 விசில் வரணும், 4லேருந்து 5 விசில் வரணும். அண்ட் இங்கே வந்து ஜீரா ரைஸ்க்கு வந்து அம்மா செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து தால் தட்கா அதெல்லாம். ஃபஸ்ட்டு மெயினான இதெல்லாம் முடிச்சுன்னா பட்டை, ஒரு லவங்கம், அப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து சீரகம், சும்மா ஒரு 4 சீரகம். இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசி இந்த வேறு அரிசிலாம் போடக்கூடாது. ஜீரா ரைஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ் தான் போடணும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் ஜீரா ரைஸ்க்கு வந்து பாஸ்மதி இருந்தால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆலு கோபி மசாலா, அதுதான் வந்து இது வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வேக வைக்கணும். லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும், அதனால் வந்து நம்ம லைட்டாக வேக வைக்கலாம். இந்த காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வந்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes இருந்தால் போதும். இது வந்து வெந்துடுச்சு. இப்போது இந்த ஆலுவும் கோபியும் வெந்தாச்சு. ரைஸும் வந்து பாதி வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வந்து இப்போ ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊற்றிக்கலாம், லைட்டாக ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றின்னு அதுவே அப்படியே கொஞ்சம் காயிட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு, சீரகம் 4 போட்டுக்கலாம். வாங்க நம்ம ராஜ்மா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டா வெந்துருக்கு. ஆயில் காஞ்சிச்சு, சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ராஜ்மா கிரேவிக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம்.
நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் இல்லை கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தனியா பவுடரு, இது கரம் மசாலா, இது வந்து சில்லி பவுட்ரு, இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கலருக்கு, அதுக்கோசம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் மிக்ஸியில் பேஸ்ட்டாக, அதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு போடலாம். சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இது பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். வேக வச்ச ராஜ்மாவு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா இது கிரேவி பதத்துக்கு வரட்டும். பாருங்கள் இப்போ நல்லா இது நம்ம நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஓகே. ஓகேம்மா, இப்போ வந்து நல்லா கிரேவி மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. இது இறக்கலாம். ராஜ்மா சவால் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ நல்லா திக்காக கிரேவி மாதிரி வந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ராஜ்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுக்கலாம். ஃப்ரை கிரேவி இல்லை, சாரி. அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு லவங்கப்பூ, இப்போ ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 4 மிளகு, அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மசாலா, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு இந்த கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இதை கூட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பு தாலுக்கு
பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள் இதை மட்டும்தான் வேக வச்சு இறக்க போகிறோம். நம்ம பருப்பு தால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ வாசனைக்கு 4 சீரகம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய். நெய் வாசனை பயங்கரமாக. யாருக்கெல்லாம் நெய் ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாருக்கு நெய் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்குலாம் நெய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நெய் வாசனையே பிடிக்காது. அதோட ஸ்மெல் இருக்கேப்பா. கிச்சனே இப்போ தான் அப்படியே ஒரு செமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இது வந்து பருப்பு தாழ்ந்ததுனால திக்காக தான் இருக்கும். சால்ட்டு போட்டுடலாம். அப்புறம் அதிகமாக சால்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தால் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ பூந்தி ரைட்டாக்கு வந்து சிம்பிள் தான். இது ரொம்ப ஈஸி. இது வந்து வதக்கிறது வேக வைக்கிற வேலைலாம் இல்லை. தயிர் ஊற்றிட்டு நம்மக்கிட்ட காராசேவ் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. உங்கள் காராசேவில் வந்து உங்களுக்கு காரம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வாங்கியிருக்க காராசேவில் வந்து செம்ம காரம் இருக்குது, அதனால் நாங்கள் அதை அப்படியே போட்டுட்டு விட்டுட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டால் நம்மளோட பூந்தி ரைட்டா வந்து ரெடி. இப்போ இங்கே வந்து கார்லிக் ரொட்டிக்கு வந்து அம்மா வந்து ரொட்டி வந்து தேய்ச்சிட்ருக்காங்க. தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து பூண்டு, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி வந்து நீங்கள் நிறைய கூட போடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். போட்டுட்டு மறுபடியும் இதை தேய்ச்சிடணும். இருமா, இங்கே ஒரு பூண்டு இருக்குது. இப்போ இதை போட்டுட்டு நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டால் அது உள்ளே போயிடும் பூண்டு. ரைட்டா? நம்ம தேய்க்கும் போதே உள்ளே நல்லா வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். இதை அப்படியே நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கார்லிக் ரொட்டி வந்து வச்சாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி தான், இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் அடுத்த ரொட்டியை வந்து சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிஷ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே ஃபைனலாக காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நான்வெஜ் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு இதே மாதிரி நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னே செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க. நாங்கள் இனிமேல் வீட்டில் இதை வந்து அடிக்கடிக்க செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிற மாதிரி பிக் தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.